என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற? நானக்கா ஆ இந்த தேங்காய் நார் வரும்லக்கா, ஆமாம். அது கொஞ்சோண்டு எடுத்துக்கணும்க்கா. ம் நம்ம வீட்டில் கருவேப்பிலையெல்லாம் குச்சியோடு வாங்குவோம். கருவேப்பிலையெல்லாம் ஒடிச்சிட்டு இந்த மாதிரி குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியில் வந்து இந்த தேங்காய் நாரை இப்படி சுற்றிக்கணும்க்கா. என்ன ம் சுற்றிட்டு ஒரு நூல் போட்டு இப்படி நல்லா கட்டிக்கோங்க. 2 சுற்றி சுற்றி ஒரு கட்டு ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம பாட்டிலாம் அன்னைக்கு இப்படி தான் செஞ்சு யூஸ் பண்ணினாங்க. நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்தது. நான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாது தேங்காய் நார். இது பாருங்க, இப்படி பண்ணிட்டோமா, இது நல்லா பூவாட்ட அந்த சிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி வந்து சமமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டா இப்படி இருக்கா. இது வந்து தோசைக்கல்லுக்கு நம்ம பாட்டிலாம் கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி தொட்டு தோசைக்கல்லில் தொட்டு இப்படி தடவி தோசை ஊற்றுனாங்க. எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, தேங்காய் நார். இந்த நார் நம்ம உள்ளே போயிட்டாலும் தெரியாமல் போனாலும் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் இன்னும் சிலிக்காமல் ப்ரஷ்ஷாக அதை வாங்கி இப்படி போட்டுக்கிட்டு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. மக்களே, செலவு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது நல்லது தான் தேங்காய் நார். அம்மா தெரிஞ்சது சொல்கிறேன்டா பாருங்கள்.